Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 6 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஷூட்டர்ஸ் vs நான்-கட்சுக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஸ்போர்ட்ஸ்மே வந்துட்டு இப்ப விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நான்-கட்சு சீரிங் ஸ்குவாட்ல பாஸ் மட்டும் ஆள காணோம். எங்க நம்ம பாஸ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பசங்க எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்க வரலனால பரவாயில்ல, நம்மளோட சீரிங் நம்ம பெஸ்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். அப்ப கரெக்ட்டா நான்-கட்சு டீமோட ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டு பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டே வராங்க. அவங்க ஸ்கூல் பசங்களே வந்துட்டு கேக்குறாங்க, எங்கடா செரிமனிக்கு ஆள காணோம், எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்துட்டு லாஸ்ட் மினிட் வரை ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம், அதான் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றேன். அப்படியே இவங்க டீம் வந்துட்டு ஷெட்யூல் பாக்குறாங்க. ஷெட்யூல்ல லாஸ்டா தான் வந்துட்டு ஃபுட்பாலுக்கு இருக்குது. லாஸ்ட் கேம் தான் எல்லா ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான். அப்படின்னா நமக்கு ரொம்பவே டைம் இருக்கு, மத்த கிளப் மேட்சஸ் எல்லாம் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இன்னொரு பக்கம் மிசாக்கியோட அப்பா வந்துட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல தான் தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அவனை கூட்டு வராரு. அவனுக்குமே இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு போச்சு. சரிவா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கே கூட்டு போறாங்க. இப்ப சூட்டர்ஸ் டீமோட ஃபுட்பால் கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஸ்டேடியம்ல ரொபிர்டோ மட்டும் தனியா இருக்காரு. ரொபிர்டோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாஷோட அம்மா வந்து கேக்குறாங்க. இன்னும் மேட்சுக்கு தான் ரொம்ப டைம் இருக்குல்ல, அப்புறம் இங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் வந்துட்டு சும்மா கனவு கண்டுகிட்டு தான் இருக்கேன். நான் வந்துட்டு இந்த எம்டி கிரவுண்ட பாக்குறப்ப சுபாஷா வந்துட்டு இங்க விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. அவனோட மூவ் ஒன்னொண்ணுமே வந்துட்டு என்னோட மைண்டுக்குள்ள இருக்குது. அவனை பாக்குறப்ப ஜஸ்ட் என்னோட உடம்பு வந்துட்டு வேற ஒருத்தருக்குள்ள இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. அவன் எப்பெல்லாம் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மைண்டுக்குள்ள நினைக்கிறேனோ அதே மாதிரி மூவ் பண்ணி அவன் பால ஷூட் பண்றான். அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறப்ப நானே ஏதோ கோர்ட்டுக்குள்ள இறங்கி விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொபிர்டோ சொல்றாரு. அவன் வந்துட்டு எப்பவுமே வேர்ல்டு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அது வந்துட்டு சேலஞ்சிங்கான ஒரு ட்ரீம் தான். அந்த ட்ரீம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நினைவாக்குவோம் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிர்டோ மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்போ 200 மீட்டர் ரன்னிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அங்க 6வது பொசிஷன்ல எந்த ஒரு பிளேயருமே இல்ல. அப்ப இசிசாக்கி சொல்றேன், நம்ம டீம்ல ஒருத்தன் தான் அங்க கலந்துக்க வேண்டியது, ஆனா அவனுக்கு இன்ஜுரி ஆனதால வித்ட்ரா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம சூட்டர்ஸ் டீம் வேற ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இந்த வருஷம் தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்ப நான்-கட்சு டீம்ல இருக்க ஒரு அத்லெட் வந்துட்டு என்ன நீங்க எங்களை வீக்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, நீங்களே வந்து ரொம்ப வீக்கான டீம் தான், போராட்டி 30-0 சொல்லிட்டு தோத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு இசிசாக்கிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இசிசாக்கி வந்துட்டு கோவத்துல அவங்க கிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் கரெக்டா ரேஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்பதான் மானப் வந்துட்டு இவங்க கிட்ட கூப்பிட்டு காட்டுறான். பார்த்தா சுபாஷா வந்துட்டு ஃபுட்பால் வச்சுக்கிட்டு ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு அத்லெட் கூட ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவன் அப்புறம் 200 மீட்டர் ரன்னிங்ல இந்த மாதிரி ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு பால போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சுபாஷா வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நான்-கட்சு டீம் பிளேயர்ஸ்க்கு அது ஷாக்கா இருக்குது. அந்த அத்லெட்ஸ் வந்துட்டு இவன் அப்புறம் பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுபாஷா கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்க எல்லாருமே ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வந்துடுறான். அடுத்து ஃபினிஷ் லைனை பார்த்த உடனே சரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா வந்துட்டு இன்னுமே ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணி ஃபர்ஸ்டா ஃபினிஷ் லைனை வந்துட்டு ரீச் பண்றான். இன்னொரு பக்கம் மிசாக்கியோட அப்பா வந்துட்டு ஒரு பிரிட்ஜை வரைஞ்சிட்டு இருக்காங்க. நேரம் மிசாக்கி ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான் சும்மா. அப்ப மிசாக்கி வந்துட்டு இந்த வருஷம் நான் சேர போல ஸ்கூல் பேர் வந்துட்டு நான்-கட்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ஸ்கூல பாக்குறதுக்காக போறான். இப்ப சூட்டர்ஸ் டீமோட ஃபுட்பால் கோர்ட்டை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு புது டீம் இப்போ வருது. நம்ம சூட்டர்ஸ் டீமோட டேட்டா எல்லாத்தையுமே இப்ப நல்லா அனலைஸ் பண்ண போறோம். இந்த டீமை வின் பண்ணாதான் நம்மளால நேஷனல்ஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாக்குறதுக்காக. இது வந்துட்டு பக்கத்து டவுன்ல இருக்க ஒரு டீம். சூட்டர்ஸ் டீம் அந்நியர் உள்ள வரப்ப வாகபாயசி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. வாகபாயசி கண்டிப்பா இந்த கேம்ல வந்து விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து உராபே வரான். அவனுமே வந்துட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து இந்த மேட்சை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப நான்-கட்சு டீமோட சீரிங் ஸ்குவாட் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸோட ரிசல்ட்டையும் பாக்குறாங்க. எல்லா டீமே வந்துட்டு ஈக்குவலா வின் பண்ணிருக்காங்க. நடந்த எல்லா ஸ்போர்ட்ஸையுமே கூட்டி பாக்குறப்ப ரெண்டு டீமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. சோ ஃபுட்பால் தான் வந்துட்டு டிசைட் பண்ண போது எந்த ஸ்கூல் வின்னர் அப்படின்றத. மிசாக்கி நான்-கட்சு ஸ்கூல்ல போய் கேக்குறப்ப அங்க கிளீன் பண்ற ஒருத்தர் வந்துட்டு அவங்க எல்லாரும் சூட்டர்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான்-கட்சு டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே புது ஜெர்சி, அதாவது சுபாஷாக்கு வந்துட்டு 10ஆம் நம்பர் எல்லாருமே அவங்க ஜெர்சியை போட்டு ஃபயர்டா ரெடி ஆகுறாங்க. அவங்க ஸ்டேடியத்துக்குள்ள வந்தோடனே ஆடியன்ஸோட சவுண்ட் கேட்டு மிரண்டுறாங்க. என்ன இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு இப்பவே கை கால்லாம் உதறுதே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரொபிர்டோமே வந்துட்டு இவங்க எல்லாரும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்ப சுபாஷா சூட்டர்ஸ் டீம் பாக்குறான். அங்க வாகபாயசி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கிட்ட கேக்குறான். சூட்டர்ஸ் டீம்ல ஒரு பிளேயர் வந்துட்டு நம்ம கேப்டன் எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அப்படின்னா இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நெக்ஸ்ட் கோல் கீப்பர் உள்ள இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மிசாக்கி இப்ப ரோட்ல ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் எதுக்கு இப்ப சூட்டர்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், நான் போக வேண்டிய நான்-கட்சு ஸ்கூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் வந்துட்டு ஒரு போஸ்ட் கம்பியை பாக்குறான். கரெக்டா அந்த போஸ்ட் கம்பிக்கும் சவருக்கும் நடுவுல அந்த சின்ன கேப்ல போய் அந்த சவத்துல நான் வந்துட்டு இப்ப ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அவன் பால கிக் பண்றான். ஆனா அந்த இடத்துல யாரோ கரெக்டா வந்துடுறாங்க. ஐயோ பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். அந்த இடத்துல வந்து வாகபாயசி தான் ஈஸியாவே இந்த பால் வந்துட்டு கேட்ச் பண்ணிடுறான். இந்த டவுனுக்குள்ள இந்த மாதிரி கண்ணா பின்னால பால எத்திக்கிட்டு இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறான். வாகபாயசிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அவன் வந்துட்டு உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். உன்னோட ஜோக்கெல்லாம் போதுண்டா இசிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி கரெக்டா அந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போடுறான். சுபாஷா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் வந்துட்டு என்ன தாண்டி ஒரு கோலா போறியா இல்லையான்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். அதுக்கு சுபாஷா வந்துட்டு ஒரு கோல் இல்ல நிறைய கோல் நான் போடுறேன், அது மட்டும் இல்லாம நான்-கட்சு டீம் தான் வின் பண்ணவும் போகுது அப்படின்ட்டு சொல்றேன். இப்ப மிசாக்கி ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல தான் அந்த பாஸ் வராங்க. பாஸ் வந்துட்டு நீ என்ன சுபாஷா வரைய ட்ரிப்ளிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சுபாஷாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கா. நீமே வந்துட்டு ஃபுட்பால் ஆடுவியா, ஆனா சுபாஷா வந்துட்டு உன்னோட பெஸ்ட் தெரியுமா அப்படின்ட்டு சொல்றா. அப்படியே அவன் வந்துட்டு சரி நீ என் கூட வா, நான் வந்துட்டு அவனுக்கு தான் சியர் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றா. இல்ல நான் வந்துட்டு நான்-கட்சு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நான்-கட்சு ஸ்கூல்ல இருந்தா நானுமே வரேன், வா வந்து என் கூட இந்த மேட்ச் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட்டு வரா. நம்ம பாஸ் வேற இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான்-கட்சு சீரிங் ஸ்குவாட் வந்துட்டு கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு தான் நான் வந்துட்டேன் போலே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கரெக்டா என்ட்ரி போட்டுறாங்க. அப்ப பாஸ்மே மிசாக்கி கிட்ட சொல்றா இதுதான் வந்துட்டு சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏற்கனவே அங்க பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. தம்பி எங்க பாஸ் பக்கத்துல உனக்கு என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொசசிவ் ஆகி பக்கத்துல வராங்க. இல்ல இந்த பொண்ணு தான் இங்க என்னை கூட்டு வந்துச்சு, நான் இன்னைக்கு நான்-கட்சு டீமுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த என்னோட பேர் மிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவன் இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். நான் லேட்டா வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி அவங்க கோச் கிட்ட சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும், நீ வந்துட்டு நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேண்டா அவன் கிட்ட கொடுக்குறாரு. இப்ப வாகபாயசி அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் பேசுறான்.
இருந்துச்சுன்னா என்ன ஆனாலும் சரி சுபாஷாவை மட்டும் கோல் அடிக்கவே விட்டுறாதீங்க. மத்த எல்லாரையும் நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க, மத்த எல்லாரும் நீங்க ஓபன் விட்டா கூட பரவாயில்ல, நான் அவங்களை ஈஸியா பிடிச்சிக்கிடுவேன், சுபாஷாக்கு மட்டும் 2 பேரும் நின்னு மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த பக்கம் ரொபர்ட்டோ வந்துட்டு சரி நம்ம பிளான் பண்ண மாதிரி விளையாடுங்க, நீங்க வந்துட்டு இப்ப உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ண போறான்றதை டிசைட் பண்ண போறதுக்கான மேட்ச் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றாங்க. சீரிங் ஸ்கூல்ல இருக்க பையன் வந்துட்டு மிசாகி கிட்ட சொல்றான், இது வந்துட்டு சுபாஷாக்கு வாகபாயசிக்குமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு. வாகபாயசி அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி கேக்குறான். அப்பதான் வந்துட்டு இவன் வாகபாயசியை கை காட்டுறான். இவனையுமே நான் பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைக்கிறான். இப்ப 2 டீமே ஃபீல்டுக்குள்ள வந்து நின்றுறாங்க. கிக் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருப்ப ஷூட் அடிச்ச டீமுக்கு ஒரு பயங்கரமான சாக்கு. என்னடான்னு பார்த்தா இசிசாக்கி முன்னாடி ஃபார்வர்ட்ல நின்னுகிட்டு இருக்கான். டெப்பாய்க்கு ஒண்ணுமே புரியல. டேய் இசிசாக்கி நீ என்னடா ஃபார்வர்ட்ல நின்னுகிட்டு இருக்க, சுபாஷா ஃபார்வர்ட் இல்லையா, நாங்க அவன் தான ஃபார்வர்ட் ஆடுவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சுபாஷாவா கொஞ்சம் பின்னாடி பார்க்கறனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாஷா பார்த்தா மிட்ஃபீல்டர்ல பின்னாடி தள்ளி அங்க நின்னுகிட்டு இருக்கான். என்னடா இது சுபாஷா ஃபார்வர்ட்ல இருப்பான், அவனை தான் 2 பேரும் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சா இவங்க என்ன இப்படி பிளான மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒண்ணும் புரியாம நின்னுகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, ஆனா இது கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகாது, நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லி மோட்டிவேட் பண்றான். இப்ப கேமுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஷூட் அடிச்ச டீம் கிட்ட தான் பால் இருக்குது. நான் கிட்ட டீம் என்னது அவங்க கிட்ட டேக்கிள் பண்ணி பால் போடுங்களான்னு சொல்லிட்டு நினைச்சாலும் பட் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்துட்டு இன்னுமே அதிகமா இருக்கு. அதனால அவங்க வந்து நல்லாவே அவங்களை ஏமாத்தி பால முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பால் வந்துட்டு இப்ப அவங்களோட மிட்ஃபீல்டர் இசாவா கிட்ட வருது. இசாவா டெப்பே டாக்கி இவங்க 3 பேரும் வந்துட்டு முன்னாடி ஃபார்வர்ட்ல பெஸ்ட் பிளேயர்ஸ்ல இந்த 3 பேரும் வந்துட்டு இப்ப பால கோஆர்டினேஷனோட ஒண்ணா முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இசாவா கொஞ்சம் தூரம் கொண்டு போய் டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். டாக்கி அதே மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு டெப்பே கிட்ட பாஸ் பண்றான். டெப்பேவும் கோல் கீப்பர் கிட்ட வந்துட்டா சரி இப்ப நான் கிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கோல் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ண வரும்போது ஒரு பெர்ஃபெக்ட்டான டேக்ல போட்டு சுபாஷா வந்துட்டு அந்த பால பொடிக்கிட்டு போயிடுறான். இவங்க 3 பேருமே சமசாக போச்சு, நம்ம கோஆர்டினேஷன் ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்றீங்க சீக்கிரம் அவங்க கிட்ட போய் பால வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இசாவா சொல்றான். டெப்பே ஏதோ பக்கத்துல இருந்திருப்பாங்க, ஓடி வந்து டேக்கிள் பண்ணி பால போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அவனை ஈஸியாவே ஏமாத்திட்டு சுபாஷா வந்துடுறான். அடுத்து இசாவா முன்னாடி வரான், அவனையுமே ஃபேக் காட்டி பால முன்னாடி கொண்டு வந்துடுறான். யாரும் அந்த பையன் பால இவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க. அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, அவன் தான் எங்க ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸான சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் வந்துட்டு சொல்றாங்க. சுபாஷா எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். இவனுமே வந்துட்டு ஒரு லாங் பாஸ் இசிசாக்கிக்கு கிக் பண்ணி விடுறான். வாகபாயசி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். சுபாஷா நீ எதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண வர மாட்டேங்க, இது வந்துட்டு உனக்கு எனக்குமான சேலஞ்ச் தானே, நீ எதுக்கு பால இசிசாக்கிக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்புல நின்னுகிட்டு இருக்கான். நேரா இசிசாக்கி பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான் முன்னாடி. இந்த வாங்கி கூட வாகபாயசி அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்துட்டு பவர்ஃபுல்லா ஒரு கிக் கொடுக்குறான். ஆனா வாகபாயசி ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான். பால் பக்கத்துல வர்றப்ப கூட அவன் அவ்வளவா ரியாக்டே பண்ணல. நீ எதுக்கு சுபாஷா அட்டாக் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டென்ஷன்ல கத்திக்கிட்டே பால வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்ல ஈஸியா பிடிச்சு போட்டுறான். வாகபாயசி அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்டே அப்படியே கத்துறான், இங்க பாருங்கடா நம்மளோட எனிமி வந்துட்டு சுபாஷா மட்டும் தான், அதனால இவங்க எவனையும் கண்டுக்கவே செய்யாதீங்க, நீங்க வந்துட்டு இந்த கேம்ல 50 பாயிண்ட் எடுக்கிறீங்க, 50 பாயிண்ட் போய் எடுத்துட்டு வாங்க இந்த இசாவா அப்படின்னு சொல்லிட்டு பால் அவனுக்கு கிக் பண்ணி விடுறான். சுபாஷா நீ முன்னாடி வந்து நின்னு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நான் கட்சி டீமோட உண்மையான பிளான் தான் என்ன, சுபாஷா வந்துட்டு திரும்ப ஃபார்வர்ட் ஆடுவானா இல்லையா, அண்ட் நம்ம வாகபாயசியை தாண்டி ஸ்கோர் பண்ணுவானா இல்லையா, அண்ட் இந்த கேம்ல நான் கட்சி டீம் வின் பண்ணுவாங்களா இல்லையா, இத்தனை கேள்விக்கான பதில நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.